Hi friends, Thedal Yugam மீண்டும் ஒரு முறை உங்களோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நாங்கள் இணைந்து கொள்கிறோம். அதாவது இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமான சகோதரர்கள், அதிகமான நண்பர்கள் அவர்களுடைய வினா என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த இப்படியான அதாவது முடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் நிறைய கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது, நிறைய சகோதரர்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அதிகமான சகோதரர்கள் வேலையை தேடிக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அதிகமான சகோதரர்கள் வேலை தலங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். இப்படி பொருளாதார ரீதியாக பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அதிகமான ஒரே ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது, நாம் வீட்டில் இருந்தவாறு ஏதாவது தொழில் செய்ய முடியுமா, இணையத்தினூடாக நாங்கள் பணத்தினை சம்பாதிக்க முடியுமா என்கின்ற இந்த கேள்வி இன்று பல நாட்களாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதே போன்று என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்கள், அதே போன்று நேரடியாக தெரிந்த சில சகோதரர்கள் நண்பர்கள் எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு பரவலான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக, அதாவது இணையத்தின் ஊடாக நாம் பணம் சம்பாதிக்க முடியுமா, அது எப்படி நாங்கள் சம்பாதிக்கலாம் என்பது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அதாவது டீட்டெயிலாக அதனுடைய ஃபுல் அதில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் இந்த தேடல் யுகத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய இந்த நிகழ்ச்சி நாங்கள் அதை பற்றி பேச போவது கிடையாது. நாங்கள் பேசியிருக்கக்கூடிய விடயம், அதாவது ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு யூடியூப் என்று சொல்லக்கூடிய இந்த வீடியோ தளத்தினூடாக அதிகமானவர்கள் பணத்தினை சம்பாதிக்கிறார்கள். இது உண்மையா, இதனூடாக பணம் சம்பாதிக்க முடியுமா, இது எந்த அளவுக்கு சாத்தியமானது, எவ்வளவு ரூபாக்கள் நாங்கள் சம்பாதிக்க முடியும், இதனூடாக நாங்களும் இணைந்து கொள்ளலாமா, இதற்காக விசேஷமாக ஏதாவது ஸ்கில்கள் என்று சொல்கின்ற பொழுது தகமைகள் அல்லது இதற்காக ஏதாவது விசேஷமான விடயங்கள் தேவைப்படுகிறதா என்பது ஒரு குறிப்பான ஒரு பொதுவான கேள்வியாக இருக்கிறது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் யூடியூபின் ஊடாக பணம் சம்பாதிப்பது இது உண்மையானதா, இதில் இருக்கக்கூடிய பின்னணிகள் என்ன, இது எப்படி பணம் சம்பாதிக்கிறார்கள், இதனூடாக எவ்வளவு ரூபாக்கள் அல்லது எவ்வளவு டாலர்கள் இதனூடாக சம்பாதிக்கிறார்கள் என்பதை நாம் எப்படி கண்டறிவது என்பதுதான் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. எனவே எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு நிமிடத்தையும் நான் பேசக்கூடிய எந்த விடயத்தையும் நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏனென்றால் இறுதியில் நான் இதனை நீங்களே இணையத்திற்கு சென்று கூகுளிற்கு சென்று ஒரு யூடியூப் சேனலை, அந்த சேனல் எவ்வளவு ரூபாக்கள் சம்பாதிக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு ரூபாக்கள் வருமானம் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவிலே இறுதியில் நான் காட்டுவதற்காக இருக்கிறேன். எனவே மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கான தேடல் யுகம். இந்த தேடல் யுகத்தினூடாக இது போன்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய தற்கால இப்பொழுது இருக்கக்கூடிய உலக செய்திகள், அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு, அதாவது டெக்னாலஜி சம்பந்தமான விடயங்கள், தொழில் விடயங்கள், அதே போன்று ஒரு கணனி யுகத்தில் அல்லது கணனி கம்பெனியிலே அல்லது உங்களுடைய படிப்பை முடித்ததன் பின்னர் நீங்கள் எப்படியான தொழிலை தேர்ந்தெடுக்க முடியும் என்கின்ற பல விடயங்களை வழிகாட்டலின் மூலம் என்று நாங்கள் உங்களுக்காக காட்டுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த தேடல் யுகத்தினூடாக வழங்கக்கூடிய எல்லா விடயங்களும் அதனை நாங்கள் தரோவாக செக் செய்து அதன் உண்மைத்தன்மையை நாங்கள் கண்டறிந்து அதன் பின்னரே நாங்கள் உண்மையான தகவல்களை உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதனை இந்த இடத்திலே உறுதியாக உங்களுக்கு கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பொதுவாக இன்று யூடியூப் சேனலை ஆரம்பித்து செய்யக்கூடிய சகோதரர்களை நீங்கள் பார்த்தால் நிறைய பேர் பேசக்கூடிய விடயம், அவர்கள் யூடியூப் சேனலை ஆரம்பித்து விட்டார்கள், அவர்களுக்கு அங்கு மில்லியன் கணக்கு பணம் வருகிறது, அல்லது சிலரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் யூடியூபினூடாக மிக அதிகமான அமௌண்டை பணத்தினை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது எப்படி அவர்களுக்கு சாத்தியமாகிறது, அல்லது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்ததன் பின்னர் அவர்கள் யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறார்கள், எனவே அந்த யூடியூப் சேனலின் ஊடாக அவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய வருமானம் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற சில பேச்சுவார்த்தைகள், சில கணக்கெடுப்புகள் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியான சில விமர்சனங்கள் அல்லது தகவல்கள் நம்முடைய காதுகளுக்கும் எட்டி இருக்கிறது என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இதில் ஒரு முக்கியமான விடயத்தினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பணம் சம்பாதிப்பது என்று சொல்வது பொதுவாக அது இணையத்திலாக இருக்கலாம் அல்லது உலகத்தில் எந்த விதத்திலாக இருக்கலாம். பணம் சம்பாதிப்பது என்று சொல்வது ஒருபோதும் கஷ்டமில்லாமல் வரக்கூடிய ஒரு விடயம் இல்லை என்கின்ற இந்த ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு முக்கியமான விடயத்தினை நம்ம எல்லோருமே மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பணம் என்று சொல்வது அதற்கு பின்னணியில் எப்பொழுதும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கட்டத்தினை தாண்டித்தான் அந்த பணம் சம்பாதிப்பது என்பது உலகத்தில் நிகழும் என்பதனை நாம் இதை எங்களுடைய ஒரு ஃபவுண்டேஷனாக, ஃபண்டமெண்டல் ஒரு அடிப்படை விடயமாக எங்களுடைய மனதில் நாம் எல்லோருமே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு இதனை தெளிவாக விளங்குவதற்காக சொல்லிக் கொள்கிறேன். அதாவது ஒருவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் 500 ரூபாய் நீங்கள் என்னிடம் தந்தால் நான் உங்களுக்கு 1000 ரூபாய் இலாபமாக தருகிறேன் என்று சொல்கிறார் என்றால் நிச்சயமாக நீங்கள் அதனை நம்பி விடாதீர்கள். என்ன காரணம் என்று சொன்னால், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மிக இலகுவாக பணத்தினை மல்டிப்ளை பண்ண முடியும், பணத்தினை பெருக்க முடியும் என்று சொல்வது அதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஏமாற்று வித்தை அங்கு பின்னணியில் இருக்குகிறது என்பது
ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. இது நான் நானாக சொல்லவில்லை. இன்று இணையத்தில் இருக்கக்கூடிய இணைய சேஃப்டி என்று சொல்வார்கள், ஆன்லைனிலே இணையத்திலே நாங்கள் பாதுகாப்பாக எங்களுடைய செயல்களை நாங்கள் ஆற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிக தலை சிறந்த கம்பெனிகளினுடைய அறிக்கையின்படி, அறிவுறுத்தல்களின்படி, வழிகாட்டுதலின்படி எந்த ஒரு நபரும் இணையத்தினூடாகவோ அல்லது நமக்கு நேரடியாக தெரிந்தவர் என்ற அடிப்படையிலோ எந்த நேரத்திலும் ஃப்ரீ மணி என்று சொல்வார்கள், இலவசமாக பணத்தினை தருவதோ அல்லது மிக இலகுவாக அவசரமாக பணத்தினை சம்பாதிக்க முடியும் என்று ஒருவர் உங்களிடம் கூறினால் அதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வித்தை காத்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு அடிப்படையாக எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆன்லைனில் நாங்கள் சம்பாதிப்பதற்கு மாத்திரமல்ல, உலகத்தில் நீங்கள் எந்த தொழிலாக இருக்கலாம், எந்த வியாபாரமாக இருக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கட்டத்திலும் இலவசமாக வருகின்ற பணம், அது ஒரு பணம் எங்களிடம் வந்து சேராது, முதலாவது அம்சம். இரண்டாவது, அதில் ஏதோ ஒரு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு மோசடி காத்து கொண்டிருக்கும் என்பது ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டலாக நாங்கள் முதலில் வைத்துக் கொள்வோம். இரண்டாவது அம்சத்திற்கு நாங்கள் வருவோம். யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனலே ஒருவர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் என்று சொல்லக்கூடிய மிக கஷ்டம் அதற்கு பின்னணியில் இந்த யூடியூப் சேனலுக்கு பின்னாலும் இருக்குகிறது. ஆனால் இதே போன்று யூடியூப் போன்று இன்னும் பல வழிமுறைகளில், லீகலான வழிமுறைகளில் நாம் இணையத்தினூடாக பணத்தினை சம்பாதிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அந்த வழிமுறைகள், நிரூபிக்கப்பட்ட சில வழிமுறைகள், அதே போன்று உறுதி செய்யப்பட்ட சில வழிமுறைகளை, இலகுவான சில வழிமுறைகளை நிச்சயமாக இந்த தேடல் யுகம் உங்களுக்காக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறது என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எந்த விடயம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குகிறதோ அந்த விடயத்தினை நீங்கள் கமெண்ட் செய்தால் நிச்சயமாக அந்த விடயத்தினையும் நான் உங்களுக்கு அதனுடைய தெளிவூட்டலையும் நான் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் வருவோம். இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அல்லது உங்களிடம் யாராவது ஒருவர் சொன்னால் அது உண்மையானதா இல்லையா, அவர் உண்மையிலேயே பணம் சம்பாதிக்கிறாரா இல்லையா என்பதனை நீங்கள் இலகுவாகவே கண்டுகொள்ள முடியும். அதனை எப்படி நீங்கள் கண்டுகொள்வது என்பதனை நான் தற்பொழுது உங்களுக்கு ஸ்கிரீன் காஸ்டின் ஊடாக அதனை எப்படி நீங்களே உங்களுடைய மொபைல் போனிலும் அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் டைப் செய்து எப்படி கண்டுபிடிப்பது என்பதனை நான் இறுதியில் அதனுடைய ஸ்கிரீன் வடிவத்தில் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யூடியூப் சேனலில் பணம் சம்பாதிப்பது என்பதற்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பின்னணி நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது தற்பொழுது உங்களுடைய மனதிலே இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்கிங் என்று சொல்லக்கூடிய பின்னணி என்னவென்று சொன்னால் அதில் 2 அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது அம்சம், உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அல்லது நீங்கள் படித்திருக்கக்கூடிய, உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தினை நீங்கள் மக்களுக்கு சொல்ல போகிறீர்கள். இதனை நீங்கள் இணையத்தினூடாக, யூடியூப் சேனலினூடாக, யூடியூபினூடாக நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை நீங்கள் ஒரு வீடியோ வடிவில் நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம். அதனூடாக 2 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒன்று, உங்களுக்கு தெரிந்த அறிவை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள். அதே போன்று அதனூடாக நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம். எனவே இன்றே நீங்களும் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம். அதில் எந்த ஒரு தடையும் யாருமே போடவில்லை. இது ஒரு முதலாவது ஃபண்டமெண்டலான ஒரு முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இந்த பணம் சம்பாதிப்பதற்கு நாங்கள் யூடியூபை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த யூடியூப் சேனலிலே நாங்கள் போடக்கூடிய சில விடயங்கள், இதுக்கு சொல்வார்கள் ரிச் கண்டென்ட் என்று சொல்வார்கள். ரிச் கண்டென்ட் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் பேசக்கூடிய விடயம், நாங்கள் யூடியூப் சேனலூடாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயம் அதிகமான மக்களை கவரக்கூடிய வகையிலும், அதிகமான மக்களினுடைய இன்ட்ரெஸ்ட், அதாவது அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான எங்களுடைய நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அமைந்ததாக இருக்க வேண்டும். இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்காக மிகப்பெரிய ஒரு பாரிய உழைப்பு பின்னணியில் தேவைப்படுகிறது. எனவே ஒருபோதும் உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருவர் யூடியூப் சேனலினூடாக இப்படியான பல விடயங்களை பகிர்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அவருக்கு உதவிகளை செய்யுங்கள். அவருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஊக்குவிக்க நீங்கள் முயற்சியுங்கள் என்பதனை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன். என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய பின்னணி, பாரிய ஒரு கஷ்டங்களை, துன்பங்களை பின்னணியில் வைத்த ஒரு செயல்முறை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், யூடியூப் சேனலிலே வந்து ஒரு விடயத்தினை சொல்வது என்று சொல்வது அந்த விடயம் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி, ஆய்வு, அதே போன்ற ரிசர்ச் ஒர்க் மிக அதிக அளவிலே செய்யப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் பார்த்தால் எப்படி சேனல்கள் ஆரம்பிக்கப்படுகிறது என்று அதிகமானவர்கள் யூடியூப் சேனலில் பேசி இருக்கிறார்கள். நிச்சயமாக மிக விரைவில் நாங்களும் அதாவது எங்களுடைய இந்த சேனலினூடாக தேடல் யுகத்தினூடாக இதனுடைய பின்னணியில் எப்படியான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, நாம் எப்படி வீடியோக்களை உருவாக்குகிறோம், எப்படி நாங்கள் பேசுகிறோம், எப்படி ரெக்கார்ட் செய்கிறோம் என்பதனையும் மிக விரைவில் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன். எனவே நீங்களும் யூடியூப் சேனலை ஆரம்பிப்பதற்கு ஆசைப்பட்டவர்களாக இருந்தால்
ஒரு ரூபாயும் நீங்கள் அதற்கு செலவழிக்காமல் நீங்களும் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம். அதற்காக நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டில் காத்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் நினைக்கலாம், நாங்கள் இதனை யூடியூப் சேனலிலே நாங்கள் எங்களுடைய வீடியோவை எடிட்டிங் செய்வதற்கு சில சாஃப்ட்வேர்களை பணம் கொடுத்து கொள்வனம் செய்ய வேண்டும். அதே போன்று சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் என்று சொல்வார்கள், சில உபகரணங்களை நாங்கள் கொள்வனம் செய்ய வேண்டும் என்று. ஒருபோதும் கிடையவே கிடையாது. அதில் அந்த விடயங்கள் எதனையும் நீங்கள் நம்ப வேண்டாம். வீடியோக்களை எடிட் செய்வதற்கு என்று சொல்லியோ அல்லது உங்களுடைய வீடியோக்கள் நீங்கள் ரெக்கார்ட் செய்வதற்கு உங்களுடைய கேமரா ஃபோன் மாத்திரம் போதுமானது என்பதை இந்த இடத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஏதாவது யூடியூப் சேனல்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருவர் யூடியூப் சேனலூடாக பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வது எப்படி? இதுதான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். எனவே நான் தற்பொழுது உங்களுக்கு ஸ்கிரீனில் நான் காட்டுகிறேன் எப்படி இதனை பார்ப்பது என்று சொல்லி. நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒருவருடைய யூடியூப் சேனலிலே எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சிந்தனை செய்து அந்த நிறுவனம் ஒரு மென்பொருளை, ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றினை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சாஃப்ட்வேரை அவர்கள் இன்று இணையத்தில் வைத்திருக்கிறார்கள். எனவே யாருமே அந்த சாஃப்ட்வேரை அணுகி அதனூடாக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தற்பொழுது நாங்கள் அதனை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், இப்பொழுது நான் உங்களுக்கு ஸ்கிரீன் காஸ்ட்டில் நான் உங்களுக்கு அதனை காட்டுகிறேன் எப்படி அதை செய்து கொள்வது என்று சொல்லி. அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட் இதில் நீங்கள் பார்த்தால் பொதுவாக நாங்கள் கூகுளுக்கு நாங்கள் சென்று இதில் நாங்கள் கூகுளில் நான் டைப் பண்ணுகிறேன், google.com இதில் டைப் பண்ண கூகுள் என்று சொல்லி. ஓகே, இந்த கூகுள் இணையதளத்தில் கூகுள் சர்ச்சுக்கு நீங்கள் சென்று இங்கே நாங்கள் டைப் பண்ண வேண்டும் சோசியல் பிளேட் என்று நீங்கள் டைப் செய்தால் ஓகே, அதனூடாக இந்த யூடியூப், ட்விட்டர், அதே போன்று ட்விட்ச், இன்ஸ்டாகிராம் இப்படியான சோசியல் மீடியாக்கள் தொடர்பான ஒரு லிங்க் இங்கே காட்டப்படுகிறது. எனவே இதனை நீங்கள் கிளிக் செய்த மாத்திரத்திலேயே இதில் நீங்கள் பாருங்கள், இந்த இணையம் தற்பொழுது இது ஓப்பன் ஆகிறது. தற்பொழுது இதில் நீங்கள் பார்த்தால் இதில் உங்களுக்கு தேவையானவர்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் டைப் செய்ய முடியும். அல்லது முதலாவது நீங்கள் லொகின் செய்யுங்கள். லொகின் செய்தால் அல்லது நான் இதில் பார்க்குகிறேன், நான் எப்படி ஒரு யூடியூப் சேனல் இலங்கையில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் டிகாபுரோ என்று சொல்வார்கள். டிகாபுரோ தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலிலே நான் இப்பொழுது அதனை டைப் செய்திருக்கிறேன். செக்கிங் யுவர் ப்ரௌசர் பிஃபோர் எக்ஸசிங் socialblade.com என்ற இந்த மெசேஜ் வந்திருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தால் இந்த டிகாபுரோ என்பது தற்பொழுது இங்கு மேலே முதலாவது சேனலாக காட்டியிருக்கிறது. இதனை நான் கிளிக் செய்தால் இந்த டிகாபுரோ எவ்வளவு ரூபாய்கள் சம்பாதிக்கிறார்கள், அவர்களுக்கு மாதாந்தம் எவ்வளவு வருமானம் வருகிறது, அவர்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள் என்கின்ற பூரணமான எல்லா டீட்டெயிலையும் இங்கு நீங்கள் பார்க்க முடியும். இதில் நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு சுமார் எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மாதம் ஒன்றுக்கு சுமார் $276 $4,400 வரைக்கும் அவர்கள் மாதம் ஒன்றுக்கு சம்பாதிக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய அந்த டிகாபுரோ சகோதரனுடைய அந்த வீடியோவினுடைய சேனலினுடைய அவர்களுடைய ஏர்னிங் டீட்டெயில்ஸ். இதே போன்று நீங்கள் எந்த சேனலை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களோ அந்த சேனலினுடைய பேரை நீங்கள் டைப் செய்த மாத்திரத்திலேயே இந்த சோசியல் பிளேடின் ஊடாக நீங்கள் அதனை கண்டுகொள்ள முடியும். எனவே சிலர் யூடியூப் சேனலை ஆரம்பித்தவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள், அவர்களை ஊக்குவியுங்கள். அதே போன்று நீங்களும் உங்களுடைய யூடியூப் சேனலை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு தெரிந்த விடயங்களை உலகத்திற்கு சொல்லிக் கொடுங்கள், உலகத்திற்கு படிக்க வையுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அறிவை நீங்கள் மற்றவர்களோடு ஷேர் செய்கின்ற பொழுது, அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது உங்களுடைய அறிவையை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாக அமைகிறது என்பதனை இந்த இடத்தில் நான் கூறிக்கொண்டு, எனவே அதாவது சோசியல் பிளேட் என்று சொல்லக்கூடிய இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் சென்று எல்லா சேனலையும் நீங்கள் பார்வையிட முடியும். அதே போன்று இதனுடைய ட்விட்டர், அதே போன்று ஏனைய பக்கங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொண்டு, எனவே இது போன்ற முக்கியமான வீடியோக்களை எங்களுடைய சேனலில் நீங்கள் கண்டுகொள்ள விரும்பினால் எங்களுடைய இந்த தேடல் யுகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். அதே போன்று இந்த பெல் பட்டனையும் நீங்கள் பிரஸ் பண்ணுவதற்கு மறந்து விடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வீடியோக்களை நாங்கள் போடுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வீடியோக்கள் அப்லோட் செய்த அடுத்த நிமிடத்தில் உங்களுடைய போனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனவே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய லிங்கை, யூடியூபினுடைய லிங்கை நாங்கள் தொடர்ச்சியாக ஷேர் செய்வதை நாங்கள் வருகின்ற காலங்கள் நிறுத்துவதற்காக இருக்கிறோம். எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பெல் பட்டனை அழுத்தினால் மாத்திரம்தான் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்களை உங்களால் கண்டுகொள்ள முடியும். எனவே சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். அதே போன்று இந்த சோசியல் பிளேட் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதே போன்று இந்த யூடியூப் சேனல் செய்யக்கூடியவர்களுடைய விடயத்திலிருந்து நீங்கள் இன்னும் எந்த விடயங்களை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்பன போன்ற விடயங்களை நீங்கள் கமெண்ட் செய்தால் நிச்சயமாக அது தொடர்பாக உங்களுக்கு நாங்கள் கருத்துக்களை வழங்குவதற்கு காத்துக்கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.